பிடிசி நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லவ் சாக்லேட் பாய் என்று அழைக்கப்படும் கிம்த எங்கே என்னமோ மிலிட்டரியில் இருக்கார், ஓகே தான். பட் அவர் ரொம்ப ஃபீலிங் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்கை பற்றி ரீசெண்டாக நடந்த எபிசோட்ஸ், அதாவது 7th and 8th எபிசோட் வந்துச்சுல, ஸ்டார்ஸ் பியர் மானிட்டம் அவரோட வீடெல்லாம் ரசித்து பார்த்தோமே, அவர் ரசித்து கட்டின வீடு. ஸோ அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ அந்த பேட்டினால் என்ன நியூஸ் ஷேர் வந்துட்டுன்னு பார்த்திங்கன்னா, அவர் மிலிட்ரி விட்டு வந்ததுக்கப்புறம் தலைப்பொங்கல் கொண்டாட போகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தலைப்பொங்கல் ஏன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அவர் மிலிட்ரி வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிறாரு. ஹீ இஸ் நாட் மோர் டு பி எ சிங்கிள், இனிமேல் அவர் மிங்கிள். ஸோ யார் ப்ரோ அந்த பொண்ணு அண்ட் யாரை பண்ண போகிறாரு, உண்மையாக கல்யாணம் பண்ண போகிறாரா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கல், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், கிளியர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஃபார் மோர் லவ் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காமல் அண்ட் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நியூஸ்க்குள்ள படப்படன்னு போயிடுறேன். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் படப்படன்னு அடிச்சிட்டு இருக்குது, எனக்கே எங்கே கேட்குது ஹார்ட் பீட்டு. ஸோ உண்மையாகவே ஒரு கல்யாணம் பண்ண போகிறா. அண்ட் இந்த நியூஸ்க்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார் பியாண்ட் த மானிட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ரிச்சர்ஸில் ஹாட் ஸ்டாரில் சீரியஸ்லி பார்க்கலன்னா நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு நிறையா சீக்ரெட்ஸ் அதில் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சீக்ரெட் பார்த்திங்கன்னா, அது ஜேகேயோட ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் வியோட வீட்டை இன்டீரியர் டிசைன் அவரே படித்து அவரே பண்ணான்னு சொல்லியிருக்கட்டும். பட் அதை தாண்டி அந்த சீரீஸில் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீடு என்னமோ நான் ரசித்து பிடிச்சி படித்து கட்டிட்டேன். பட் நாங்களாம் சேர்ந்து இருக்கப்போ, அதாவது பார்த்திங்கன்னா பிஃபோர் நாங்கள் பிரியறதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்மெண்ட்டில் இருப்போம், ஒரே உயிர், அதாவது 7 பேர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டோம், 7 பேருமே ஒரே பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றா கூட்டாக இருந்தோம், ஒருத்தர் கூட தனியாகவே இருக்க மாட்டோம், செம்ம சிரிப்பாக ஃபன்னாக இருக்கும், எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதாவது இவங்களை விட்டாலும் ஆர்மிஸ் இருப்பாங்க, ஆர்மிஸை விட்டால் இவங்க இருப்பாங்க. ஸோ இது மாதிரி கூட்டமாக ஒரே கலகலகலகலாம் இருந்துச்சு, இன்னமும் ஜாலியாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் சொல்லிட்டு சோலோ கரியர்னு சொல்லிட்டு வரப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் என்ன தான் என்கிட்ட பணம் சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் ஒரு தனிமை என் மனசில் இருந்துச்சு. அதாவது தனியாக இருக்கிறது எப்பவுமே சந்தோஷம் கிடையாது. அதாவது அலோனாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அலோன்னஸ் எனக்கு மெச்சூரிட்டி அளவில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் பட் மனசளவில் தனிமை தான். தனிமை எப்பவுமே சந்தோஷம் கொடுக்கவே கொடுக்காது. என்ன தான் இப்போ ஓகே வந்தாலும் வயசாக தனிமை ரொம்ப உங்களை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. இந்த தனிமை என்ன தான் எனக்கு ஓகேவாக இருந்தாலும் பட் இருக்கிறது என்னமோ தனிமை தானே, அதான் அலோனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஃபீலிங் அவர் உடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மேபி மிலிட்ரி வந்ததுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ண போகிறாரு, இல்லை அவர் கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி 2 சைடில் 2 குரூப்பாக ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் பண்ண போகிறாரா இல்லை பண்ணுவாரான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். பட் என்னால் பேச முடியாது. ஏன்னா அதோட பர்சனல் முடிவு. அவர் எதை எடுத்தாலும் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். பட் வருத்தப்படுறவங்க, ஜலஸ் படுறவங்க, வயிற்றில் ஃபயர் இருக்கவங்கலாம் இப்போயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், ரெடியாக இருந்துக்கலாம் மேபி நடந்தால். பட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிகவே குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி வந்ததுக்கப்புறம் அவரோட ஷெடியூலில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆட் ஆகிட்டுருக்கு. திருப்பி ரீபார்ன் ஆகி ரீக்ரூப்பாக ஜாயின் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுனதா நியூஸ் லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா 50% பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் மேபி 50% பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ஃபேக்டர் வேறு இருக்குது. ஸோ பார்ப்போம், உங்கள் மனசுக்கு தோன்றதை மறக்காமல் பர்சன்டேஜ் கணக்கில் அவர் கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாரான்னு உங்களுக்கு தோன்றதை மறக்க கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் பண்ணால் எப்படிப்பட்ட பண்ணுவார், அதுக்கு ஐடியல் டைப் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு விடைபெறுவது தான் ஆர்ஜே. அண்ட் அகெயின் ஒரு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு விடைபெறேன். டாட்டா, பபாய்.